ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம பார்க்குறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பஸ்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த பஸ்கள் எந்த லெவலில் இருக்குது, எந்த வசதியோடு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு புது விதமான ஒரு மாடலான ஒரு பஸ்ஸை நமக்கு தமிழ்நாடு அரசு வழங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. தயார் நிலையில் இந்த மாதத்தில் அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ அந்த பஸ்ஸு என்ன பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாழ்தள பேருந்து. தாழ்தள பேருந்து அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற தாழ்தள பேருந்தில் இதற்கும் தாழ்தள பேருந்து, அதாவது வீல் சேரில் போகிறவங்க, உடல் ஊனமுற்றோர், இந்த மாதிரி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லோருமே இந்த பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணக்கூடிய அளவு வசதியை படைக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸு இந்த வருஷத்தில் நம்ம அரசு தயார் செஞ்சு ரெடியாக வச்சுருக்கிறாங்க. இந்த பஸ்ஸை தயார் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு உதவி பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது KfW இந்த நிறுவனத்திலிருந்து, அந்த பேங்க்லேருந்து இதற்கு நிதி உதவி செய்து இத்தனை பஸ்ஸுகளையும் தயார் பண்ணுறாங்க. நம்ம தென் தமிழகத்தில், அதாவது மதுரை, இந்த பக்கம் கோயம்புத்தூர், இங்கிட்டு திருநெல்வேலி, இந்த சைடில் மொத்தம் 157 பஸ்ஸுகள் விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த பஸ்ஸுகள் அனைத்தும் வெள்ளை கலரில் இருக்கும். அதாவது இப்போ ஒரு மஞ்சள் கலராக ஒரு பஸ் வருது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ரிச்சான பஸ்ஸு. அதை விட இன்னும் ஹை குவாலிட்டி நல்ல ரிச்சாக ஒரு பஸ் ஒயிட் கலரில் ஒரு பஸ் தயாராகி கொண்டிருக்குது. இந்த பஸ்ஸு தாழ்தள பேருந்து, அனைத்து நிறுத்தங்களிலும் நிற்கும், எல்லோரும் எளிதில் ஏறக்கூடிய பஸ் வகையில் இந்த பஸ்ஸு தயார் செய்யப்பட்டிருக்குது. அதுபோக இந்த பஸ்ஸு எப்படி அப்படின்னா, ஏசி பஸ்ஸு இருக்குது, நான் ஏசி பஸ்ஸும் இதில் இருக்குது. அதாவது ஏசி பஸ்ஸும் இருக்குது, நான் ஏசி பஸ்ஸும் இருக்குது. ரெண்டில் எதுலைனாலும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ சாதாரண மக்கள் பண்ண முடியுமா ட்ராவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சாதாரண மக்களும் ட்ராவல் பண்ணலாம். உடல் ஊனமுற்றோர் அவங்களும் இந்த பஸ்ஸில் ஏறி உள்ளே போய் ட்ராவல் பண்ணலாம். ஈஸியாக ஏறிடலாம். மற்ற பஸ் மாதிரி படி உயரமாக இருக்குமா அப்படின்லாம் இல்லை. ஒரு சறுக்கு பஸ் தான் வச்சுருக்காங்க. ஒரு சறுக்கு ஸ்லாண்டான ஒரு வழி வச்சுருக்காங்க. அதில் அவங்க ஈஸியாக உள்ள பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஏற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒயிட் கலர் இந்த பஸ்ஸு தான் அது. இது மதுரையில் ரோட்டில் ட்ரையல் ஓடிக்கொண்டு இருக்குது. இந்த பஸ்ஸை ஓட்டி பார்க்குறாங்க, எப்படி ஓடுது, எந்தெந்த இடத்துல எப்படி நிறுத்தினா இந்த பஸ் எப்படி மக்கள் ஏறுவதற்கு வசதியாக இருக்குதா அப்படிங்கிறத எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுபோக இந்த பஸ் நம்ம லைனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா எல்லோருக்குமே மிக மிக ஒரு சந்தோஷமான விஷயம்தான் சொல்லணும். அதுபோக இந்த பழைய பஸ்ஸுகள், சில பஸ்ஸுகள் நிறுத்தப்பட்டு விடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பஸ்ஸுகள் சென்னை, கோவை, மதுரை இந்த 3 இடத்துல தான் அதிகமாக இதை வெளியிடுறாங்க. 3 இடங்களிலும் இந்த பஸ் ட்ரையல் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ரோட்டில் ஓட்டி பார்க்குறாங்க டிரைவர்ஸு. இது போக இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மின்சார பேருந்து இன்னும் இறக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு. அதற்கும் வழி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பஸ் எப்போ வருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாழ்தள பேருந்து எப்போ வருவாங்க கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஏப்ரல் மாத கடைசிக்கு இறுதிக்கு இந்த தாழ்தள பேருந்து நடைமுறைக்கு வந்துவிடும் அப்படின்னு மிக மிக ஒரு 95% எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்த பஸ் விரைவில் நமக்கு லைனில் வந்துடும். நம்ம எல்லாருமே இந்த பஸ்ஸில் பயணித்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து ரசிக்கட்டும். அதுபோல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸை பார்த்தாலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போயே இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஓகே நண்பர்களே, மீண்டும் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில், ஒரு வித்தியாசமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அது வரைக்கும் விடைபெற்று செல்கிறேன். மீண்டும் உங்களுக்காக ஒரு நன்றி.